எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரும்போது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். புத்தாண்டு துவங்கி ஒரு சிறிய தொடரை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் நேரம் அல்லது நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது என்கின்ற தொடரை நாம் புத்தாண்டிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். அதில் அநேக சத்தியங்களை பேசியிருக்கிறோம். இப்பொழுது கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பும் நேரத்தை முடித்திருக்கிறோம். இன்றைக்கு மற்றொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னும் அந்த தொடரில் தான் இருக்க போகிறோம். இன்னும் சில வாரங்களுக்கு அதை இன்னும் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு மற்றொரு சப் டாபிக் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். தொலைத்தலைப்பு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஒரு சில நிமிடங்கள் பெருக்கத்திற்கான நேரம் இது என்கின்ற போதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெருக்கத்திற்கான விரிவாக்கத்திற்கான நேரம் இது. எப்படி வேணா எழுதிக்கிங்க. பெருக்கத்திற்கான நேரம் அது. இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸ்பான்ஷன். வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், மகத்துவமே நம்முடைய முடிவு. எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க? கிரேட்னஸ் இஸ் யுவர் டெஸ்டினி. மகத்துவமே உங்களுடைய முடிவு. எல்லாரும் சொல்லுங்க, மகத்துவம் என்னுடைய முடிவு. உற்சாகமாய் சொல்வோமா? எத்தனை பேர் மகத்துவத்திற்காக விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லும்போது அநேக விசுவாசிகள் சிந்திக்கிற காரியம், இது மேட்டுமையான ஒரு காரியம் அல்லவா? இது பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? எப்படி நாம் மகத்துவம் எங்களுடைய முடிவுன்னு சொல்லலாம்? நம்மலாம் கிரேட்னஸுக்காக படைக்கப்படலை, மகத்துவத்திற்காக படைக்கப்படலை. நாம் அற்பமான விசுவாசிகள், நாம் புழுக்கள், ஆபிரகாமின் காலணிகள் என்று பல பிற்போக்கான காரியங்கள் எடுத்துக்கொண்டு இதுதான் தாழ்மை என்று எண்ணுகிறோம். ஆனால் வேதத்தின் பிரகாரமாக உண்மையான தாழ்மை எது தெரியுங்களா? தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே சொல்வது, அதே சிந்திப்பது. விசுவாசிக்கிறீங்கன்னா நான் சொல்றது? மகத்துவம் உங்களுடைய முடிவு என்று நான் என்னுடைய கற்பனையில் யோசித்து நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார் மகத்துவமே உங்களுடைய முடிவு. God has destined you for greatness. மகத்துவத்துக்கென்றே தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தீர்மானித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். டெஸ்டின்ட் என்று சொல்லும்போது முடிவு கட்டியிருக்கிறார். அப்போ பாருங்க, நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேவங்களுடைய முடிவை சொல்லிட்டாருங்க. உங்களுடைய முடிவு என்னங்க? மகத்துவம். மகத்துவம் உங்களுடைய முடிவு என்று சொல்லும்போது நீங்க செத்து பரலோகம் போன பிறகு மகத்துவத்தை நீங்கள் பெற போறதில்லை. நீங்க மகத்துவத்தோடு பிறந்திருக்கிறீர்கள்.
எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகத்துவம் உங்களுடைய முடிவு. ஆமென். நீங்கள் மகத்துவத்தோடு பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மகத்துவத்தோடு தான் நான் பிறந்திருக்கிறேன், என்னுக்குள் மகத்துவம் இருக்கிறது, என்னுக்குள் அதை கிரி செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மகத்துவமே என்னுடைய முடிவு, என்னுடைய லக்கு, என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியம் இந்த மகத்துவத்திற்குள் வாழ்வது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நாம் யோசிப்போமானால் நாம் தேவ தூஷணம் செய்து கொண்டிருக்கிறோம், இது சரியல்ல, தேவன் அவ்வண்ணமாய் நம்மை படைக்கவில்லை. நம்முடைய மகத்துவம் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம். இதை சொல்லிவிட்டு நம்முடைய செய்திக்குள் கடந்து சொல்லலாம். ஏனென்றால் விரிவாக்கம் என்று சொல்லும்போது, பெருக்கம் என்று சொல்லும்போது, முதலாவது நம்மை குறித்த ஒரு பெருக்கம் வேண்டும். நம்முடைய அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். குறுகிய மனப்பான்மை நமக்குள் இருக்கக்கூடாது. தேவன் உங்களை குறித்து எப்படி சிந்திக்கிறாரோ அதே போலவே நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். அற்பமாய் உங்களை குறித்து ஒரு காலமும் எண்ணாதீர்கள், சிந்திக்காதீர்கள், யோசிக்காதீர்கள். மகத்துவம் உங்களுக்குள் இரவும் பகலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அதை வெளிப்படவில்லை என்றால், அதை நாம் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அது காண்பிக்கப்படும். ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் மகத்துவம் எனக்குள் இருக்கிறது. எப்படி? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 1 வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 1 வசனத்தில் பார்க்கும்போது தேவன் வானமும் பூமியும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் சிருஷ்டித்தார். மனுஷனை என்ன வித்தியாசம்? சிருஷ்டிப்புக்கும் உண்டாக்கப்படுதலுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது என்றைக்காவது இதை யோசித்து இருக்கிறீங்களா? வானமும் பூமியும் மிருக ஜீவன்களும் சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் இதையெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். ஆகாய மண்டலத்தை சிருஷ்டித்தார். மரச்செடி கொடிகள் சிருஷ்டித்தார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனுக்கு வரும்போது உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹெப்ரேய வார்த்தையை பார்க்கும்போது சிருஷ்டித்தார் என்கின்ற வார்த்தைக்கு வேற வார்த்தை, உண்டாக்கினார் என்கின்ற வார்த்தைக்கும் வேற வார்த்தை. அப்ப பாருங்க, ரெண்டுமே ஒரே காரியம் அல்ல. அப்போ சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது அதற்கு முன்பாக அது இருந்ததே கிடையாது. ரைட்டுங்களா? அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது அவர் வாயை வெட்டி சொன்னால் அப்பொழுதுதான் அது உண்டாக்கப்பட்டது. அதாவது ஒன்று இல்லாததிலிருந்து தேவன் அனைத்தையும் உண்டாக்கினார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர். ஆமென். ஒன்றில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். அப்ப பாருங்க, மற்ற எல்லா சிருஷ்டிப்புகள் தேவனுடைய கற்பனையா இருந்தது. அதாவது தேவன் என்ன அந்த காரியமா யோசித்து கற்பனை செய்தாரோ, சூரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கற்பனை செய்தாரோ அவ்வண்ணமாய் சிருஷ்டித்தார். மிருக ஜீவன்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கற்பனை செய்தாரே அவ்வண்ணமாய் அதை சிருஷ்டித்தார். ஒவ்வொரு சமுத்திரத்தின் மச்சங்களை உண்டாக்கின போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் அந்த வடிவமும் அந்த அளவும் அந்த நிறமும் கொடுத்தது தேவன் தான். ஆனால் அதெல்லாம் அவைகளெல்லாம் வெறும் கற்பனைகள். அவர் என்ன கற்பனைத்தாரோ அதை அப்படியாய் ஒரு சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை படைக்கும் போது, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 3 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்.
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சம் உண்டாயிற்று சொன்னார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஒவ்வொரு காலத்தை படைக்கும் பொழுது கவனிக்க வேண்டும். தேவன் உண்டாக கடவுது என்று வார்த்தை சொன்னார். ஆங்கிலத்தில் let there be, let there be, let there be. ஆனால் 26ஆம் வசனம் வரும்போது let us. வித்தியாசத்தை புரியுதுங்களா? உண்டாக கடவுது, உண்டாக்குவோமாக. உண்டாக கடவுது, உண்டாக்குவோமாக. அப்படி என்றால் மனுஷன் ஒரு கற்பனை இல்லை, மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குது. நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாற்காலி சிருஷ்டிக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லலாமா? ஏன் சிருஷ்டித்தார்னு சொல்லக்கூடாதுங்க? சொல்லுங்க. there is a model, ஒரு மாதிரி இருக்கிறது, அதை பார்த்து தான் செய்திருக்கிறார்கள். முழு படைப்பை பார்க்கும்போது தேவன் என்ன சித்தம் கொண்டிருந்தாரோ, என்ன யோசித்தாரோ, என்ன கற்பனை செய்தாரோ அதை பேசினார். அது உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனுஷனுக்கு வரும்போது தேவனுக்கு மனுஷனுக்கு ஒரு மாடல் இருந்தது. கேட்குறீங்களா நான் சொல்றது? மனுஷனை உண்டாக்கின பொழுது மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. ஏதோ ஒன்றை பார்த்து மனிதனை உண்டாக்கினார். எதை பார்த்து உண்டாக்கினார்? இப்போ சொல்லுங்க, உங்களுடைய முடிவு மகத்துவமா இல்லைங்களா? வேதம் சொல்கிறது அவர் மகத்துவமானவர், நம்முடைய ரூபத்திலும் நம்முடைய சாயலிலும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார். அங்க வெறும் வார்த்தையை பேசினார், இங்கே பேசியும் அதற்கப்புறம் குனிந்து அதற்கு வடிவம், தன் கரங்களை பயன்படுத்தி அதற்கு வடிவம் கொடுத்தார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஒரு கற்பனையாய், ஒரு கற்பனையின் பொம்மையாய் படைக்கவில்லை, மாறாக அவருடைய மாதிரிகளாய் நம்மை படைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற என் தேவன் எனக்கு சிறந்த மாதிரியா இருக்கிறார். அவரை போல் நான் இருக்கிறதுனால, அவர் மகத்துவமானவராய் இருக்கிறதுனால நானும் மகத்துவத்தை பெற்றிருக்கிறேன். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்குள் வந்துவிட்டால் நாம் பேச போகிற இந்த செய்தி நமக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நம்மை குறித்து ஒரு சரியான அபிப்பிராயம் வேண்டும். அப்ப மகத்துவமானவர்கள் பாருங்க, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த போது he saw that it was good, நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு முறை ஒரு காரியத்தை உண்டாக்கின பொழுது, ஒரு சிருஷ்டித்த பொழுது அதனுடைய முடிவு பார்க்கும்போது அவர் நல்லது என்று கண்டார். மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்படுகிறது. Good stuff, everything that he created, he saw it was good, but the good was created for the great. மனுஷனை பார்த்து உண்டாக்கின போது நல்லது என்று சொல்லவில்லை, மகத்துவம் என்று சொன்னார். அப்படி என்றால் நல்லது என்று சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் மகத்துவமான நபருக்காகவே படைக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டது, நீங்கள் அவைகளுக்காக படைக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், மகத்துவமே என்னுடைய லக்கு, மகத்துவமே என்னுடைய குறிக்கோள், மகத்துவமே என்னுடைய லட்சியம், மகத்துவமே என்னுடைய வாழ்வு, மகத்துவமே என்னுடைய முடிவு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, மகத்துவமே என்னுடைய வாழ்வும் என்னுடைய முடிவுமாய் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் அடுத்த முறை கண்ணாடியில் பார்க்கும்போது நிறத்தை பார்க்காதீங்க, ஜாதியை பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, உங்களுக்குள் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்காதீங்க, உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் மனுஷனை பாருங்க. உங்களுடைய உண்மையான மதிப்பு உங்களுடைய நிறம் அல்ல, உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய குணமும் அல்ல. நான் சொல்கிறேன், உங்களுடைய உண்மையான மதிப்பு நீங்கள் தேவனை போல் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென்.
சோ அந்த மனப்பான்மையோடு வாசிக்கும் போது இதை தெளிவாக புரியும். முதலாவது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். மீனமாய் திருப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. எங்களுக்கு இந்த இடம் நெருக்கமாய் நெருக்கமாக இருக்கிறது. கவனிங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, மற்றவர்களுடைய வெற்றியை பார்க்கும் போது நமக்குள் ஒரு பொறாமையின் கூக்குரல் எழுப்பப்படுகிறது. நான் ஏன் அப்படி நடத்தப்படவில்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்கவில்லை, நான் ஏன் அதை போல நான் இந்த வெற்றியும் இந்த மற்ற மக்களை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பொறாமைப்பட்டு கூக்குரல் எழுப்புகிறோம். எனக்கு ஏன் அவர்களுக்கு நடக்கிற மாதிரி நடக்கவில்லை பாஸ்டர், நான் ஏன் அவர்களை போல இந்த நற்காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்கிறோம். பொறாமையில் व्यसனப்படுகிறோம். மற்றவர்களை போல் நான் இல்லையே, அவர்கள் உடுத்துக்கிற உடையை பார்க்கும்போது ஏன் எனக்கு அப்படிப்பட்ட உடைகள் கிடைக்கல, ஏன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இல்லை, ஏன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கல. கவனிக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லாவிட்டால் இந்த பொறாமையினாலும் நாம் சூழப்பட்டு கவரப்பட்டு மூழ்கப்பட்டு நாம் என்ன யோசிக்க தோணும், இவர்களை குறித்து நாம் யோசிப்போம். நம்முடைய சொந்த வெற்றியோ, நாம் என்ன செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறோம், நாம் என்னவா இருக்க முடியும் என்று மறைந்து விடுகிறோம், தவறு விடுகிறோம். Be careful. When you let your jealousy of others consume you, you miss out on the capabilities of what you can have and what you can do. மற்றவர்களுடைய வெற்றியோ மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பார்க்காமல் அவர்களே பார்த்து கொண்டு அவர்களை குறித்து நீங்கள் பொறாமைப்பட்டால் தேவன் உங்களுக்குள் செய்வதற்கும் பெறுவதற்குமான ஆற்றலை வைத்திருப்பதை நாம் தவறிவிடுவோம். ஆகவே இந்த நாள் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் என்னை ஒரு விசேஷித்த படைப்பாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், நான் மற்றவர்களை குறித்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனக்கென்று தேவன் விசேஷித்தமான தன்னிகரற்ற காரியத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கென்று தேவன் விசேஷித்தமான தன்னிகரற்ற காரியங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகவே உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே மகத்துவம் நிறைந்ததுதான். You cannot give great people small things. மகத்துவமான மக்களுக்கு அற்பமான காரியங்களை கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே கூடாது. பாருங்க, மக்களுடைய அந்தஸ்தை பார்த்து அவர்களுக்கு நாம் வெகுமதிகளை கொடுக்கும் போது அல்லது பரிசுகளை கொடுக்கும் போது அவர்களுடைய ஸ்தானத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு தான் அவர்களுக்கு நம்ம பரிசுகளை வழங்குகிறோம். ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட மதிப்புள்ளவர்கள். ஆகவே அவர்களுக்கு அற்பமான ஒரு வெகுமதி கொடுக்க முடியாது. அவர்கள் என்ன ஸ்தானத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற பொருளோ காரியமோ நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் உங்களை அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் உண்டாக்கினார். ஆகவே உங்களுக்கு என்று மிக சிறந்ததை மட்டும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அநேகர் சாதாரணமான சராசரியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் உங்களை அசாதாரணமான காரியத்திற்காக படைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்கும் போது, நீங்கள் உங்களை குறித்து ஜெபிக்கும் போது, நீங்கள் உங்களுடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 1ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் குடியிருந்த இடம் அவர்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. Have you ever outgrown your environment? உங்களுடைய சுற்றுப்புறத்தை விட நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. அல்லது இருக்கிற வரம்புக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களை பார்த்து வெம்பி வெம்பி கடைசியில் அல்சர் தான் வயிற்றில் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு எரிச்சல். சிலர் பார்த்து சொல்றோம், வயிறு எரியுது பிரதர் அவங்களை பார்த்தா.
அதனால தான் அல்சர் வருது. அவர்கள் வைத்திருக்கிறதை பார்த்து நீர் வயிறாத, உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறதை வெளியே எடுன்றேன். ஹலோ, தேவன் உங்களுக்குள் தன்னிகரற்ற தாளந்துகள், திறமைகள், திராணிகளை வைத்திருக்கிறார். நீ மற்றவர்களையே பார்த்து, அவங்க ஓட்டுற காரை பார்த்து, அவங்க ஓட்டுற காரியங்களை பார்த்து, அவர்கள் உடுத்துற உடையை பார்த்து, அவர்கள் வாழ்கிற பாணியை பார்த்து, அவர்களுடைய வீடுகளை பார்த்து நாம் வயிறிந்து சாகுறோம். இதெல்லாம் அவங்களுக்கு அவசியமா? இன்னும் பண்றாங்க, அப்படி தான் ஏதோ திலுமுழு பண்றாங்க போல இருக்கு. எப்படி அவ்வளோ சீக்கிரமா மேலே வந்துட்டாங்க? அவங்க எப்படி வந்தா உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? தேவன் எனக்குள் என்ன வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சுற்றுப்புறத்தை விட, என்னுடைய சூழலை விட நான் அதிகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை விட நான் விரிவாக்கும் உள்ளவனாய், பெருக்கும் உள்ளவனாய் நான் இருந்திருக்க வேண்டும். நான் விமானத்தில் பயணம் செய்கிறேன் அடிக்கடியாக. சில வேளைகளில் இந்த அரபு தேசத்து மக்களை பார்க்கும்போது சில வேடிக்கையாக இருக்கிறது. அவங்க இந்த ஃப்ளைட்டில் ஏறி வரும்பொழுது சிலர் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும், எக்கானமியில் புக் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு 2 சேர் ஒன்று போட்டால் தான் அவங்களுக்கு உட்கார முடியும். ரைட்டுங்களா? ஸோ முக்கால்வாசி அவர்களுடைய அந்த அரபி தேசத்து மக்கள் எல்லாம் பிரசித்தி பெற்ற மக்கள், அவங்க இந்த பிஸ்னஸ் கிளாஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் உட்காந்துருவாங்க. அது கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதில் தான் அவங்க கொஞ்சமாவது உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் சிலர் பாருங்க, இந்த எக்கானமியில் தான் உட்காருவாங்க. உட்காந்தா பக்கத்தில் இருக்கிறோம் செத்தான். ஏன்னா அவங்கனால அந்த அந்த குறுகிய இடத்திற்குள் உட்கார முடியல. உன்னை வச்சுட்டு நோண்டிங்கன்னு குத்தினிக்கிட்டு கடைசியில் நீ போய் ஹேர் ஹோஸ்டஸ் கிட்ட எனக்கு சீட்டு மாற்றி வேற எங்காவது கொடுங்க, ஏன்னா இவருக்கு 2 சீட் தேவைப்படுது, நீ கணக்கு போட்டு அந்த 2வது சீட்டுக்கும் சேர்த்து வாங்க, என்ன இந்த மனுஷன்லேருந்து காப்பாத்துன்னு சொல்கிறோம். ஏன் காரணம்? அவனுடைய இருக்கையை விட அவன் வளர்ந்து விட்டான். அந்த வளர்ச்சி வேதனையான ஒரு வளர்ச்சி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய இருக்கையை விட, நம்முடைய வாழ்க்கையின் எல்லையை விட நாம் விரிவாக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அரபு தேச மனுஷனை மாதிரி சேர்ல உக்காந்துக்கிட்டு நெருக்கிட்டு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு காலேஜ் சாயிருது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் காசு, ஏன்னா ஒரு கால் தான் ஏறுதாங்க உள்ள. அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் அந்த இறங்கும் போது இங்கெல்லாம் பிடிச்சின்னு இறங்குறார் பாவம். உங்க ஃப்ளைட்டை ஒன்றும் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் பெருசாக கூடாது, நீங்க ஏன் சிறிதாக கூடாது அவங்க கேட்குறாங்க. எங்க ஃப்ளைட்டை பெரிதாக்க முடியாது, ஆனா நீ கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தினா அந்த சீட்ல உட்காரலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், கவனிங்க, தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பெருக்கம் இருக்கும். Wherever God is, there is bound to be expansion. இந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது யார் இந்த தீர்க்கதரிசிகளை நடத்தினார்கள்? இந்த தீர்க்கதரிசி பள்ளிக்கூடத்தை நடத்தினவர் யார்? எலிசா. எலிசா தான் இவர்களுக்கு போதகர், இவர்களுக்கு டீச்சர், எல்லாமே அவர் தான். அப்போ எலிசா யாருங்க? தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய பிரதிநிதி. He is God's representative. அப்படி என்றால் அவர் அந்த இடத்தில் இருக்கும்போது தேவனை இருப்பதற்கு சமமா இருக்கிறது. தேவனை சுமந்தவர், தேவன் அபிஷேகத்தை பெற்றவர், தேவனுடைய பிரதிநிதியா இருந்ததுனால எலிசா இருந்த இடம் எங்கேயோ அங்கே தேவன் இருந்தால், தேவன் இருக்கின்ற இடத்துல நிச்சயமாய் பெருக்கம் ஏற்படும். You cannot be in God's presence and not grow. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது கூடாத காரியம். அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசி தேவனுக்குள் இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்கள் பெருக வேண்டும். நீங்க இருக்கிற இடம், நான் உங்களுடைய வீடை குறித்து பேசவில்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடம் நெருக்கமாய் இருக்கிறது. காரணம், தேவன் இருக்கிற இடம் வளர்ச்சி இருக்கும், தேவன் செயல்படுகிற இடத்துல பெருக்கம் இருக்கும்.
தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல விரிவாக்கம் நிச்சயமா இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பெரிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த தீர்க்கதரிசிகளுடைய குமாரர்களை பார்க்கும்போது இந்த பெருக்கத்தை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் விரிவாக்குதலை விரும்புகிறீர்கள்? அநேகர் கையை தூக்கல. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் விரிவாக்கம் வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ கையை தூக்கல. அதுக்கு வேண்டான்னு கேட்டால் கூட நீங்க வந்து அதுக்கும் கை தூக்க மாட்டீங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் விரிவாக்கத்திற்காக நீங்க ஒரு எதிர்பார்ப்பே இல்லை, கையை உயர்த்தல. ஏனென்றால் நாம் சிந்திக்கிற காரியம் பெருக்கமோ விரிவாக்கமோ நாம் கேட்கக்கூடாது. அது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிர்மாறானது என்று எண்ணி விடுகிறோம். இல்ல, கர்த்தர் அந்த எண்ணத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பெற்றிருக்கிறதை விட நீங்கள் அதிகமானவர்கள். You are more than you are right now. இப்போது இருப்பதை பார்க்கலும் தேவன் உங்களுக்குள் அதிகமாய் வைத்திருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய குறுகிய எல்லைக்குள் ஒரு வரம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் அது தாழ்மை என்று எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த இடம் உனக்கு நெருக்கமாய் மாறணும். உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாறணும். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை மாறணும். உங்களுடைய சிந்தை மாறணும். நம்முடைய மனப்பான்மைகள் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அதை இருக்கிற வரைக்கும் பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. ஆகவே அவர்கள் செய்கிற காரியத்தை பாருங்க. முதலாவது, எலிசா இடத்துல போய் விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் யாராய் இருக்கிறார், தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை பார்ப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு இருக்கிற தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தேவன் யாராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையின் பின்னணி, நாம் வளர்ந்த இடம், பிறந்த இடம், ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்திருப்பீர்கள், ஏழையான குடும்பத்தில் பிறந்திருப்பீர்கள். நாம் என்ன எண்ணி விடுகிறோம்? நம்முடைய பிறப்பு இவ்வளவுதான், நம்முடைய ஸ்தானம் இவ்வளவுதான், நம்முடைய அந்தஸ்து இவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொல்கிற, இல்ல, நான் தான் உன்னுடைய அந்தஸ்து. எத்தனை பேர் நான் சொல்லு? அப்போ நம்முடைய பின்னணி முக்கியம் அல்ல, நம்முடைய படிப்பு முக்கியம் அல்ல. படிக்கணும், படிக்க வேண்டாம் சொல்ல, ஆனால் படிப்பு தான் நமக்கு முன்னேற்றம் கொண்டு வருகிறது என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் தேவனுக்குள் இருக்கிறதுனால, தேவனுடைய ரூபத்திலும் சாயலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நான் தேவனை போல் இருக்கிறேன். ஆகவே நான் மகத்துவம் உள்ளவனாய் இருக்கிறேன், பெருக்கத்திற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ தேவனை குறித்த கண்ணோட்டம் நமக்கு சரியா இருக்க வேண்டும். அநேக காரியங்கள் தேவனை குறித்து நம்மை மங்களாக்கி விடுகிறது. வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்கள், பிற்போக்கான சாட்சிகள் கவனிக்க வேண்டும். நாம் என்ன யோசிக்கிறோம்? மற்றவர்களை போல எனக்கு வாயில தங்க கரண்டி வரல, நான் தங்க கரண்டியோட பிறக்கல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிற, எனக்கு ஒன்றும் செய்யல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் சூழலை வைத்துக்கொண்டு தேவன் யார் என்று நாம் தீர்மானம் செய்து விடுகிறோம். மிக மிக பெரிய தவறு. உங்களுடைய சூழ்நிலைக்கோ தேவன் யாரா இருப்பதற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப ஏன் இந்த சூழ்நிலை வாழ்க்கையில் நாம் அனுமதித்திருக்கிறோம்? நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் அதை அங்கீகரித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எந்த நாளில் நீங்க ஒரு முடிவை செய்தீர், இனி நான் இப்படியாக வாழ மாட்டேன் என்று எந்த நாளில் நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அந்த நாளிலே உங்களுடைய மாற்றம் நீங்கள் காண்பீர்கள். தயவு செய்து உங்களுடைய சூழ்நிலையின் ஊடாய் கர்த்தரை பார்க்காதீர்கள், மாறாக கர்த்தரின் ஊடாய் உங்கள் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம்.
உண்மை. நான் சொல்கிறேன், தயவு செய்து சூழ்நிலையை வைத்து கர்த்தரை பார்க்காதீர்கள். உன் சூழ்நிலையை விட அவர் பெரியவர். நம்முடைய குறுகலையான மனப்பான்மையை வைத்துக்கொண்டு ஜெபத்தை சரியாக செய்யாமல் நாம் வாழ்ந்து விட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுமதித்து விட்டு கர்த்தர் மீது பழி போடுறது மிகப்பெரிய தப்பு. கர்த்தர் அதற்கு காரணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற பிற்போக்கான சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் காரணம் அல்ல, பிசாசு. அப்ப பிசாசை விரட்டக்கூடிய அதிகாரம் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார், ஏன் அதை செய்யவில்லை தான் கேள்வி கேட்க வேண்டும். முதலாவது தேவனை குறித்த சரியான மனக்கண்கள், நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு சரியான கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக அவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு சராசரி வாழ்க்கைக்கு உங்களை ரட்சிக்கவில்லை. ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுக்கவில்லை. மாறாக தேவனை போல் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்காக மரித்தார். You got to catch this. தயவுசெய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் சிலுவையில் மரிப்பதனுடைய காரணம் என்ன? நீங்கள் ஆதாம் எதற்காக படைக்கப்பட்டாரோ, எதற்காக உண்டாக்கப்பட்டாரோ, அந்த மகத்துவமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து உலகத்திற்கு உங்களுக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை காண்பிக்க வேண்டும். ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை விரும்புகிறார். உங்களை விரிவாக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த நாள் முதற்கொண்டு விரிவாக்கத்தை, பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். முதலாவது நான் என்ன ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் யாரா இருக்கிறது தடை பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். இரண்டாவதாக, நீர் எனக்காக என்ன வைத்திருக்கிறதை தடை பண்ணுகிற ஒவ்வொரு தடைகள் என்னோட வாழ்க்கையில் நீக்கிவிடும். மூன்றாவது காரியம் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, மூன்றாவது காரியம், உங்களுக்குள் தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கம், பெருக்கம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நாம் யோசிக்க வேண்டிய காரியம் இதுதான். தேவன் எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்முடைய சுயத்திற்காக அல்லது நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழும்படிக்கு. ஆமென். காலை ஆராதனை முடிந்த பின்பு இதே செய்தி தான் காலையில் பேசினேன். ஒரு தம்பி என்னிடத்தில் வந்து பேச ஆரம்பித்தார். அவர் சொன்ன காரியம், அவர் இன்னும் படித்து கொண்டிருக்கிறாருங்க. 3வது வருஷம் இப்போ தான் போக போகிறாருங்க. அவர் சொன்ன காரியம், அவருடைய சொந்த நாடுக்கு சென்றார், ஆப்பிரிக்க நாடுக்கு. அவர் சொன்னார், நான் ஊருக்கு சென்ற பொழுது நான் இன்னும் படிப்பு முடிக்கலை, அதற்குள்ள பல ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. முதல் ப்ராஜெக்ட் 40 லட்சம், அடுத்த ப்ராஜெக்ட் 80 லட்சம், இது போன்ற 5 ப்ராஜெக்ட்கள் எல்லாமே இந்த 40 லட்சத்துக்கு மேலே. குறைவாக இருக்கிறது வந்து 40 லட்சம். எனக்கு இன்னும் பண்ணுறதுன்னு தெரியல, என்னுடைய படிப்பு நான் இன்னும் முடிக்கல. அதற்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 7 தேசத்திலிருந்து மக்கள் கூடி வந்து, நீ தான் இந்த சிப்பை உண்டாக்கி, இந்த கம்ப்யூட்டர் சிப் உண்டாக்கின்னு பண்ணோம், ஒரு டீமை ரெடி பண்ணு, இதற்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணு சொல்லிட்டு படிப்பு முடிப்பதற்கு முன்பாக அவருடைய எல்லைகள் கர்த்தர் விரிவாக்கி விட்டார். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ அவரை பார்த்து கேட்டாங்க, உங்களால் சமாளிக்க முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை, நிச்சயமா என்னால் முடியும். எதை வைத்து சொல்கிறேன்னு கேட்டவொன்னா, என்னுக்குள் இருக்கிறவர் பெரியவன் என்று சாட்சிட்டாருங்க. அப்ப பாருங்க, படிப்பு முடிப்பதற்கு முன்பாகவே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்டுகள் அவருக்கு வந்தது. அவருக்கு இன்னும் வேலை ஆட்கள் கிடைக்கல, இன்னும் டீம் கிடைக்கல, ரிசோர்ஸ் பீப்புள் இன்னும் உருவாக்கல. இதெல்லாம் கிடைப்பதற்கு முன்பாகவே தேவன் இவ்வளோ ஆர்டர் கொடுத்துற கையில். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை அவருடைய பரிபூர்ணத்தினால் விரிவாக்க விரும்புகிறார். கவனிங்க, நான் பணத்தை மட்டும் குறித்து நான் பேசவில்லை. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்றாக வாழ்வது வெறும் பணம் மட்டுமல்ல, பணம் ஒரு சிறிய பகுதி. ஆனால் நான் தேவனை போல் வாழும் போது மக்கள் தொடப்படுவார்கள். ஆமென்.
மற்ற பணக்காரர்களை பார்த்து யாரும் மாற்றப்படவில்லை. ஆனால் செல்வாக்குள்ளவர்கள், பணமில்லாவிட்டாலும் செல்வாக்குள்ளவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பாதித்திருக்கிறார்கள். It's not enough to have money. God wants you to have influence. பணம் மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்க விரும்புகிறார். செல்வாக்கு என்று சொல்லும்போது பிறரை பாதிக்கக்கூடிய, பிறரை சந்திக்கக்கூடிய, பிறரை தாக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரளான மக்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அப்போ இந்த தம்பியை பார்த்து நான் கேட்டேன், என்ன பண்ண போறேன் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு? அவர் சொன்னார், அநேகருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன். நான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான பேர் உங்கள் நிமித்தமாய் பிழைக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இந்த பெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? What do I need to do for expansion? இது என்னுடைய விரிவாக்கத்தின் நேரமாக இருக்கிறது, இது என்னுடைய பெருக்கத்தின் நேரமாக இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன். இந்த பெருக்கத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீங்கள் அநேக வருடங்களாய் இந்த வரம்புக்குள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். You must discover that you have been limited all these years. இத்தனை ஆண்டு காலமாய் ஒரு வரம்புக்குள் நான் வாழ்ந்து விட்டேன், ஒரு எல்லைக்குள் நான் வாழ்ந்து விட்டேன், ஒரு கட்டுக்குள் நான் வாழ்ந்து விட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். You must realize. நீங்கள் புரிந்து கொள்ளவிட்டால் பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய அழைப்பை பார்த்து, உங்களை ரட்சித்தவரை பார்த்து அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், எதுக்காக ரட்சிப்பு, எதற்காக மரணம், எதற்காக சிலுவையின் துயரங்கள், எதற்காக சிலுவையின் பாடுகள், எதற்காக உயிர்த்தெழுதல், எதற்காக பரமேறுதல், எதற்காக பருந்தை பேசுதல், ஏன் கர்த்தர் நமக்காக இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், எதற்காக? நீங்கள் ஏதோ ஒரு குறுகிய எல்லைக்குள் வாழ்ந்துவிட்டு மரித்து போவதற்காகவா? அல்ல. தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தார்? அவரை போல் இந்த பூமியில் வாழ்வதற்கு. இருக்கிறீங்களா? அப்ப முதலாவது என்னுடைய இடம் சிறுதியா இருக்கிறது, என்னுடைய இடம் நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் இதை விட வளர்ந்து விட்டோம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகளுடைய குமாரர்கள் கண்டுபிடித்த காரியம் அதுதான். வாசிங்க முதலாம் வசனத்தை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் குமாரர்கள் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. எலிசா சொல்லவில்லை. எலிசா அவர்களை பார்த்து போதித்து இது நெருக்கமா இருக்கிறது நீங்க உணரல, அவங்க உணர்ச்சியை தூண்டி விட்டு நெருக்கமா இருக்கிறது என்று சொல்ல, அவங்க கண்டு இவர் இடத்துல வந்து சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வியாபாரத்தில் பெருக்கம் வர வேண்டும், உன்னுடைய படிப்பில் பெருக்கம் வர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் முதலாவது எனக்குள் ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்றவாறு நான் வாழல, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற காரியத்திற்குள் நான் இன்னும் பிரவேசிக்கவில்லை. பாருங்க, முதலாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டும், என்னுடைய ஜெப எல்லைக்குள் நான் இன்னும் முடுகி கிடக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தை பார்க்கிறேன், என்னுடைய தியான வாழ்க்கையில் ஒரு நெருக்கம், என்னுடைய வேத வாசிப்பில் ஒரு நெருக்கம். காரணம், தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு என்னுடைய அளவை பார்க்கும்போது எனக்கு மிகவும் குறுகலாய் இருக்கிறது. காரணம் என்ன? முதலாவது நீங்கள் ஒரு நெருக்கத்திற்குள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய எல்லை மிகவும் சிறிதா இருக்கிறது, எனக்கு இடம் போதவில்லை. எத்தனை பேர் அதை உண்மையா சொல்கிறீர்கள்? எத்தனை சொல்றீங்க எனக்கு அது இடம் போதலை? ஹலோ, எனக்கு இந்த இருக்கை நான் சொல்றது இந்த இருக்கை இல்லைங்க, பயப்படாதீங்க, இந்த இருக்கை நமக்கு போதும். இதை விட அதிகமாக போட்டேன்னா பிரச்சனை, அப்போ டாக்டருக்கு வீண் செலவு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் இருக்கையை விட நாம் வளர்ந்திருக்க வேண்டும். You must outdo your atmosphere. உங்களுடைய சுற்றுப்புறத்தை விட நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். நாம் முதலாவது ஒரு நெருக்கமான இடத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக
அந்த நெருக்கத்தை, அந்த வரம்பை, அந்த கட்டுப்பாட்டை உடைக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். Number 1, discover. Number 2, decide. Decide you're going to break off every limit. ஒவ்வொரு எல்லையும் ஒவ்வொரு வரம்பும் நான் உடைக்க போகிறேன். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் போதும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இருக்கிற வாழ்க்கை போதும் பிரதர், ரொம்ப வேண்டாம், நான் ஒரு ஏழையான பாவி, ஏதோ கர்த்தர் கொடுத்த பிச்சையினால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவர் பிச்சை கொடுக்கலங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. அவர் அபிரிவிதத்தின் தேவன். அவர் எங்க பிச்சை போட்டாரு? நீ போய் பாத்திரத்தில் ஆட்டணும்னு நம்ம போயிட்டு ₹1 காயின் போடுறோம். என்னைக்காவது உங்க வீட்டாண்ட வந்து பிச்சை கேட்டு உங்க கையில் உங்களுடைய பீரையில் இருக்கிற கட்டுக்கட்டுக்காக எடுத்து போய் போட்டிருக்கீங்க யாராவது? நான் சந்திக்க விரும்புகிறேன். ஏன் போட மாட்டேங்கிறோம்? பிச்சை கேட்கிறவர்களுக்கு அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரம்புக்கு மீறி செலவு பண்ணி அவங்களுடைய திருமணத்தை ஜாம் நடத்துகிறோம், பெஸ்ட் காலேஜுக்கு அனுப்புகிறோம், பேங்க்ல லோன் வாங்கி அங்கே வாழ்க்கை ஃபுல்லாக கட்டின்னு இருப்போம். ஆனால் லோன் வாங்கி யூஎஸ்க்கு அனுப்பி எம்எஸ் அங்கே போய் படிச்சுட்டு வா மகன், எல்லாம் முடிச்சுட்டு வா, எல்லாம் பண்ணிட்டு வா, சாதிச்சுட்டு வா. ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறோம்? திராணிக்கு மீறி செலவு செய்கிறோம். ஏன் சொல்லுங்க? உங்களுடைய வாரிசு, என் பிள்ளை, பொல்லாத தகப்பன்களாகி இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்ய தெரியுமானால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் ஏன் வந்து கர்த்தர் கொடுத்த பிச்சை வாயை மூடுங்க ப்ளீஸ். கர்த்தர் பிச்சை போடல, கர்த்தர் வாரி கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் உங்களை பிச்சைக்காரர்களாய் பார்க்கவில்லை, பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆனால் துர்ச்செய்தி என்னன்னா, பிள்ளைகள் போயிட்டு டோராண்ட நின்று பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் காலையில வந்து உணவுக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்டானா நேரா பாகம் கூட்டிட்டு போவீங்க. என் பையனுக்குள் ஏதோ டிஸார்டர் இருக்குங்க, மனக்குழப்பம் இருக்குது, அவனுடைய வீடு இது, உணவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான், அவனுக்கு மதுவடை வச்சிருக்கிறோம், பருப்போட வச்சிருக்கிறோம், மசாலா தோசை சுட்டேன், இட்லி சுட்டேன், காலை பிடிச்சி கெஞ்சி நிற்கிறான், டாக்டர் ஏதாவது பாருங்க, என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, கெஞ்சி நிற்கிறான். அவனுடைய சுதந்திரத்திற்கு அவன் கெஞ்சி கொண்டிருக்கிறான். பாருங்க, கரெக்டா சிரிக்கிறீங்க, ஆனால் இதுதான் கர்த்தரிடத்துல போய் பண்ணி நிற்கிறோம். ஆண்டவரே தயவு, அந்த பாத்திரத்தை அப்படியே ஆட்டுறோம், கட கட கடன்னு. ஹலோ, நமக்குள் இந்த மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும். நான் இந்த இடத்திற்கு உரியவன் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு தரகுறையான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தகுதி இல்லாதவன், இதை விட பெரியவனாய் நான் இருக்க போகிறேன். ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எந்த நோக்கத்தோடு உண்டாக்கினேனோ அந்த நோக்கத்தினுடைய மேலோட்டமாய் நான் நீங்க நின்று கொண்டு அதனுடைய ஆழங்களுக்குள் இன்னும் வரல. I am saying to you today, there is more to you than you are now. இப்போதை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறது மிகப்பெரிய காரியங்கள். Come on, you better believe me today. Amen. நான் இதை பார்க்கலும் பெரியவன் என்று சொல்லுங்க. அந்த 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 தோரணர் அந்த தொனியில வந்து ஒரு நிச்சயம் இல்லை. நிச்சயம் வர வரைக்கும் உங்களை சொல்ல போற வைக்க போறேன். சொல்லுங்க. ஆமென். மீண்டும் சொல்லுங்க. நான் இதை பார்க்கலும் மிக பெரியவன். மீண்டும் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இப்படியாக இருக்கிறது இதுதான் கடைசி முறை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சொல்லுங்க, என் இருக்கையை விட நான் பெரிதாகி விட்டேன். ஓ, I feel like preaching today. Hallelujah. Hallelujah. நான் பெருக்கத்திற்கென்றே பிறந்தவன், பெருகுவதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம்.
9ஆம் வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆரம்பமே சரியில்லை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில மிக நெருக்கமான ஒரு உறவினர் யாருன்னா தாய். கரெக்டுங்களா? ஒரு தாயை விட வேற யாரும் நம்ம அந்த அளவுக்கு நேசிக்கவே முடியாது. இம்பாசிபிள். ஒரு வாரிசு உள்ள வந்த பிறகு அவங்களுடைய முழு அட்டென்ஷன் இவர் காலி. இப்போ பாவம் இவர். இனி எல்லாமே அந்த குழந்தை தான். ஃபுல்லா கவனிப்பு தான். கவனிங்க, ஒரு தாய் தான் உலகத்திலே மிக சிறந்த உறவினர், அன்பு செலுத்திக் கொள்ளுது. ஆனால் அந்த தாயை இவருக்கு வச்ச பேர் என்ன? துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸினுடைய பொருள் என்னங்க? யாபேஸினுடைய அர்த்தம் என்ன? துக்கத்தை கொண்டு வருகிறவன். நான் கேட்கிறேன், உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க. பொண்ணை பார்த்துட்டு லட்சணமாக இருக்குது பொண்ணு, நல்லா அழகாக சௌந்தரியமாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, நல்லா படிச்சிருக்கு. பேர் என்னம்மான்னு கேட்டு வச்சுங்களேன், துக்கத்தை கொண்டுகிறவர் சொன்னா துக்கத்தை கொண்டு வருகிறவள் என் பேர் அதுதான். உங்கள் பையனுக்கு அந்த பொண்ணு எடுப்பீங்களா? சம்பளம் வந்து 6 ஃபிகர் தான், 1.5 லட்சம் வாங்கி நிற்கிறாங்க மாதம். இந்தியாவில் அழகா இருக்கிறான், நல்லா இருக்குது பொண்ணு, எடுப்பீங்களா இல்லைங்களா? பதிலே வர மாட்டேங்குது. இப்போ எதுக்கு சொல்லி வம்பள மாட்டேன். நான் உங்களுக்கு பதில நானே சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் இல்லை. கவனிக்க வேண்டும். எடுக்க மாட்டோம். என்னதான் லட்சணமாக இருந்தாலும், என்னதான் வெள்ளையாக இருந்தாலும், என்னதான் 6 ஃபிகர் சம்பளம் இருந்தாலும், துக்கத்தை கொண்டு என் பையனுக்கு துக்கத்தை கொண்டு நாங்கள் வனப்பென்னு பார்க்கறதுக்கு அவன் துக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நீ வந்து துக்கத்தை கொண்டு வர போனா ரொம்ப தேங்க்ஸ்மா ஏஞ்சி போயிடுவீங்க. சொந்த தாய் தன் சூழ்நிலையை வைத்து கொண்டு அவனுக்கு பேரிட்டது அவனுடைய வாழ்க்கையை பாதித்து விட்டது. ஏனென்றால் எங்கே சென்னாலும் பேரை கேட்கும் போது வேலை கிடைக்காது, பேரை கேட்கும் போது அட்மிஷன் கிடையாது. காலேஜ் நல்ல மார்க்கை வாங்கியிருக்கிறாரு, ஆனால் பேரை கேட்ட உடனே சீட் இல்லைப்பா உங்களை கூப்பிட்டுறோன்றாங்க. கூப்பிட்றோன்னு சொல்லிட்டானா கூட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை நாங்கள் கால் ஃபார் பண்ணுவோம். அந்த கால் ஃபார்னா நோ ஃபார், வெரி ஃபார் தான் போகணும். இப்போ கவனிக்க வேண்டும். ஏனென்றால் துக்கத்தை கொண்டவர்களுக்கு எந்த இடத்துல வேலையும் கிடைக்காது, உறவும் கிடைக்காது, சம்பந்தமும் இருக்காது, நண்பர்களும் இருக்காது. ஆனால் இந்த மனுஷன் தன்னிகரற்றவன். அந்த வம்ச வரலாறு நானும் பிறந்த, நானும் குழந்தைகளை பெற்று, நானும் செத்துன்னு போகாம ஒரு தீர்மானம் பண்ணார். இவர்களை போல் என்னுடைய முற்புதாக்களை போல் வாழ போறதில்லை, நான் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவேன், நான் மெய்யான தேவனை அழைக்க போகிறேன். என் தாய் எனக்கு இந்த பெயரை கொடுத்திருக்கலாம், ஆனால் என் தாய் என்னை பெற்றெடுக்கவில்லை, கர்த்தர் என்னை உண்டாக்கினார், அவரிடத்தில் நான் முறையிடுவேன். அவர் என்ன சொல்றார் 10ஆம் வசனத்துல? அவருடைய ஜெபத்தை கவனிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, தன் சூழ்நிலையை நோக்கவில்லை, தன் தாய் வைத்த பெயரை நோக்கவில்லை, தன் தாயை சபிக்கவில்லை, நீ எல்லாம் ஒரு தாயா என்று சொல்லவில்லை, அவளை குறித்து வேதனைப்படவில்லை, மாறாக தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, ஹalleluya, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நோக்கினான், வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹalleluya. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் ஜெபத்தை கேட்டு மறக்கிற தேவன் அல்ல. நீங்க எந்த சூழ்நிலை அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்தால், அவருடைய வார்த்தையின்படி விண்ணப்பம் செய்தால், அவருடைய வார்த்தையின்படி ஜெபித்தால், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு இறங்குவார், பதில் அளிப்பார். ஹalleluya. எல்லாரும் உங்களோட குரலை வைத்து, கர்த்தாவே, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும், என்னை துக்கத்திலிருந்து மீட்டருளும், உம்முடைய கரம் என் மீது இருப்பதாக,
என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் வைத்தருளும். ஓ ஹalleluya, ஹalleluya. பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். நீ நெருக்கமாய் வாழ வேண்டிய அவசியமில்லை. உன் பேருக்கு ஏற்ற வேண்டிய விதத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு என்னவென்றால், அவரை போல் இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியும். உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பிறப்பு சார்ந்தது அல்ல, உன்னுடைய வளர்ப்பு சார்ந்தது அல்ல, கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறது. Glory to God. முதலாவது, அநேக வருடங்கள் ஒரு எல்லைக்குள் வாழ்ந்து விட்டோம் என்று கண்டுபிடித்தார்கள். இரண்டாவதாக, அவர்களுடைய வரம்பை உடைக்க முறியடிக்க தீர்மானித்தார்கள். மூன்றாவதாக, பெருக்கத்திற்காக அவர்கள் செயல்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் வேண்டுமென்றால், விரிவாக்க வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய இடம் சிறிதாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த நெருக்கத்தை, அந்த எல்லையை, அந்த வரம்பை உடைக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்களுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை கொண்டு கர்த்தர் உங்களை பெரிதாக்கி விரும்புகிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் திருப்பவும் சீக்கிரமாக முடித்து விடுவோம். ஆதியாகமம் 12:2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹalleluya. ஒரு அந்நிய மனுஷனை ஆபிராமை தேவன் தெரிந்து கொண்டு, உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தாரும் உன் சொந்த பந்தம் விட்டு வா என்றார். முதலாம் வசனம். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்று சொன்னார். அதன் பின்பு ஆபிரகாம் கொடுத்த முதல் வாக்கு பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்ல, நான் ஒரு பெரிய ஜாதி. ஆமென். நான் உங்க ஜாதி குறித்து நான் பேசல. நானோ கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னால், நான் ஒரு பெரிய தேசமாக்குவேன். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் எடுத்து உன்னை பெரிய தேசமாக்குவேன்றார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் சொல்றார், நீ என்னுடைய மகன். நீ என்ன சொல்றீங்க? அடியான். அடியான் உன்னுடைய பாதப்படையில் உட்கார விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்றீங்க? இது தாழ்மை என்று நினைவு விடுகிறோம். இல்லை, இது தாழ்மை இல்லை, இதுதான் பெருமை. ஆண்டவர் பக்கத்தில் உட்கார, இல்லை ஆண்டவரே, நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், நான் கீழே உட்காந்து உங்களுடைய பாதத்தை. இட்ஸ் அ ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, போலியான தாழ்மை. உண்மையான தாழ்மை எது தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்க சொன்ன, நீங்க உட்கார சொல்ற இடத்துல நான் உட்காருவேன். அதுதான் உண்மையான தாழ்மை. அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறத செய்துதான் தாழ்மை. இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத, நான் புழு, நான் தூசி, நான் குப்பை, நான் உதவாக்குற. அவர் சொல்ற, இல்ல நீ ராஜா, நீ இளவரசன், நீ ஆசாரியன், நீ பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹலோ, எனக்கு சொந்தமான. அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் குப்பை, நான் தூசி. இது பெருமையா தாழ்மையா? நீங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, இது பெருமையா தாழ்மையா? அவர் சொல்றார், நீ ராஜா. நீ என்ன சொல்ற? இல்ல ஆண்டவரே, நான் குப்பை. அவர் சொல்றார், நீ பரிசுத்த ஜாதி. இல்ல ஆண்டவரே, நான் புழு. அடுத்தது அவர் சொல்றார், நீ ராஜரீக ஆசிரிய கூட்டம், ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருக்கிறீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் தேஞ்சு போன செருப்பு. ஹலோ, இது தாழ்மையா பெருமையா? நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, இது தாழ்மையா? நீங்க தான் சொல்லணும். நான் அதுக்கு பதில் கொடுக்க போறதில்லை. நீங்க சொல்லுங்க, இது தாழ்மையா பெருமையா? இது தாழ்மையா? இல்ல, தாழ்மை கிடையாதுங்க. கர்த்தர் சொல்றதுதான் தாழ்மை. அவர் என்ன சொல்றார்? நீ ராஜா. நீ என்ன சொல்ற? இல்ல, நான் கூப்ப.
கர்த்தரே போய் ஆக்குறோம். கர்த்தர் சொல்றார், நீ ராஜா, நீ ஆசாரியன், நீ பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, எனக்கு சொந்தமான மக்கள். என்னைக்காவது கர்த்தர் புழு எடுத்துட்டு புழுக்காக சாவாருங்க? அப்படிப்பட்ட ஒரு கொடிய சிலுவையின் மரணம் புழுக்களுக்காக செத்தாருங்க, புத்திரருக்காய் செத்தாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் புழு அல்ல, நான் தேவனுடைய புத்திரன். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறாய் பேசுவதுதான் பெருமை. கர்த்தர் என்ன சொல்றார்? உன்னுடைய எல்லையை பெரிதாக்கி. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாருங்க? உன்னை பெரிய ஜாதி, அதாவது பெரிய தேசமாக்கி. அடுத்ததுங்க, உன்னை ஆசீர்வதித்து. மூன்றாவது வார்த்தை கவனிங்க, போ, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இவர் பெருமையை தேடிட்டு போலங்க, பெருமைன்னு போட்டிருக்குது. ஆக்சுவலா ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், உன் பெயரை மகத்துவப்படுத்துவேன். அதுதான் சரியான வார்த்தை. அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை அழைத்த போது என்ன சொல்றாரு? உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னா மகத்துவப்படுத்துவேன். கர்த்தர் ஏற்கனவே உங்களை மகத்துவப்படுத்தி விட்டார். இனி உங்களை குறித்து அற்பமாய் எண்ணாதீர்கள். உங்களுடைய எல்லை நீர் விரிவாக்க வேண்டும் என்றால் தற்போதை பார்க்கலாம், இப்போதே இருப்பதை பார்க்கலும் கர்த்தர் உங்களுக்கு மிக அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உபாகமம் 3:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், கூர்ந்து கவனிங்க, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. I said a little while ago, you are more than what you are now. நீங்கள் இப்போது என்னவாய் இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் அதிகமானவர்கள் என்று சில நிமிடங்களுக்கு முன்பாக சொன்னேன். நீங்களும் அமைதியாக இருந்தீர்கள். நான் தான் சொன்னேன் நினைத்து விட்டீர்கள். இப்போது உங்களுடைய பைபிளை படிங்க, பாருங்க, சிஸ்டர் வாசிக்கிறது காது கொடுத்து கேளுங்க. உங்கள் கண்கள் உங்களுடைய வேதத்தை பார்த்து, இந்த சிஸ்டர் வாசிக்கிறது வேற ஏதாவது வேதமா அல்லது உங்களுடைய கையில் இருக்கிற வேதத்தில் அதே போல இவர்கள் வைத்திருக்கிற வேதமா, நீங்க வந்து தீர்மானம் பண்ணி சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ வந்து இப்போதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும்படி யார் சொன்னதுங்க? கர்த்தர். நீங்க தான் சொல்லணும். போ சொல்லுங்க, யார் சொன்னது அந்த வார்த்தைங்க? எல்லாருடைய பைபிள் அதே வசனம் தானுங்க. இப்போ இந்த சிஸ்டரை மௌனமா இருக்க சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் இந்த சிஸ்டர் மைக்கை தள்ளிட்டு இவங்களும் சேர்ந்து வாசிப்பாங்க. உங்க பேரை போட்டுட்டு ஆணித்தரமா, ஏதோ நான் சொல்றதுனால வாசிக்கூடாது. ஆண்டவர் அதை பார்த்துட்டு இவர் காப்படிக்கிறாரு பாஸ்டர் சொன்னதை. உள்ளத்தில் ஆழமாய் விசுவாசித்து உங்க பேரை வைத்து அந்த வசனத்தை வாசிங்க. பியூட்டிஃபுல். இதை சொல்லி முடிக்கிறேன். வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எங்களது நீங்கள், உங்கள், நீ என்ற எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே உங்கள் பேரை எழுதிக்குங்க மேலே. உதாரணமாக இன்றைக்கு ஹோம்ஒர்க்கில் அந்த 11ஆம் வசனத்தில் என்ன ஃபர்ஸ்ட் வேர்டுங்க? நீங்களுக்கு மேலாக உங்கள் பேரை எழுதுங்க. போ எழுதுங்க. லெட்ஸ் டூ இட். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த முறை அதை வாசிக்கும் போது உங்கள் பேரை போட்டு எங்கெல்லாம் தேவன் நம்மை குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ உங்கள் பேரை போட்டு வாசிங்க. ரைட்டுங்களா? இப்போ வாசிங்க. கிரேஸ் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போது இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன விரும்புகிறாருங்க? 1000 மடங்கு அதிகமாகும்படி. தயவுசெய்து அதை மறந்துடும். 1000 மடங்கே வாய் அப்படியே முழுங்குறோம். அப்படியே அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் மேலும் கீழமா போகுது.
1000 மடங்கு அதிகம் ஆகும்படி. நம்முடைய தேவன் அதிகத்தின் தேவனாய் இருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன அதே வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு பொருந்தமான ஒரு வசனமாய் இருக்கிறது. அப்போது கர்த்தர் விரும்புகிற கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் என்னங்க? நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அதே வாழ்த்துதல் நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உரைத்த இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.